என்ன அன்பு, இந்த நேரத்துல வந்திருக்கிய? அப்படி என்ன அவசரம்? அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. என்ன அன்பு? ஆனந்தி, நாளைக்கு நீ மகேஷ் சாரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம். ஏன் அன்பு, என்னாச்சு? சொல்றத கேள. வராதனா வராத. என்ன அன்பு, திடீர்னு வந்து மகேஷ் சார் பிறந்த நாளைக்கு வர வேணான்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறது? என்னன்னு சொல்லுங்க. நான் இப்ப மகேஷ் சாரை தான் பார்த்துட்டு வரேன். அவர் நாளைக்கு உங்ககிட்ட லவ் சொல்ல போறதா என்கிட்ட சொன்னார். அதனாலதான் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் பர்த்டே ரொம்ப கிராண்டா கொண்டாட போறாராம். என்ன சொல்றியா அன்பு? ஐயோ, இது தெரியாம நான் என் அப்பா வேற போன் பண்ணி வர சொல்லிருக்கிறேனே. என்ன சொல்ற ஆனந்தி? அப்பா வராரா? இல்ல வரல. நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அக்காவோட கல்யாண ஏற்பாடுலாம் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொன்னாரு. நல்ல வேளை வரல. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் அன்பு. நாம ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி மகேஷ் சார் கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா இந்த சந்தர்ப்பத்தையே நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாது? அவரா என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு அந்த மாதிரி எந்த விருப்பமும் இல்லைன்னு நான் அவருக்கு சொல்லி புரிய வச்சிடுறேன் அன்பு. ஐயோ ஆனந்தி, உனக்கு தெரியாது மகேஷ் சார் நாளைக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு பெரிய கற்பனையை பண்ணி வச்சிருக்காரு. அது எனக்கு தான் தெரியும். சாதாரணமா உன்னை கூப்பிட்டு பேசுறாருன்னா நீ சொல்றத நானும் ஏத்துக்குவேன். ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொல்ல போய் நீ அதை முடியாதுன்னு சொல்லி அது அவருக்கு எவ்வளவு வலியா இருக்கணும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த சிக்கலே வேணாங்கிறதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராத ஆனந்தி. அன்பு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது என் மனசு இன்னும் குறுகுறுங்குது. இம்புட்டு தூரம் அவர் மனசுல ஒரு தப்பான எண்ணம் வர நம்ம விட்டுருக்கவே கூடாது அன்பு. ஒரு மனுஷனை இதுக்கு மேலேயும் ஏமாத்த வேணாம் அன்பு. நாளைக்கே இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். மகேஷ் சார் இதுக்கப்புறமாவது ஒரு புது மனுஷனா இருக்கட்டும். ஓ ஆனந்தி, இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோ. அவரால நீ காதலிக்கலங்கிறதே தாங்கிக்க முடியாது. அதை தாண்டி நம்ம விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. சரிங்க அன்பு, நான் நம்மள பத்தி கூட சொல்லல. அவர் மேல எனக்கு மரியாதை மட்டும்தான் இருக்குது. காதல் இல்லைனாவது சொல்லி நான் புரிய வைக்க பாக்குறேன். அதை ஏன் வேணான்னு சொல்றீங்க? ஆனந்தி, அவரால் அதை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டதே ஆகணும் அன்பு. ஏன்னா நான் அவரை காதலிக்கல, உங்களதான் காதலிக்கிறேன். அதுதே உண்மை. இதை என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சதே ஆகணும். இதை அவர் ஏத்துக்கிட்டதே ஆகணும். ஏன் நீ ஏத்துக்க முடியலன்னு கேட்டா நீ என்ன பதில சொல்லுவ? உண்மையை சொல்லுவேன். எனக்கு உங்க மேல அளவு கடந்த மரியாதை இருக்குது, காதல் இல்லைன்னு சொல்லுவேன். நடந்த தப்புக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? அதோட அவர் சரின்னு ஏத்துக்கிட்டு போக மாட்டார் ஆனந்தி. உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. அது எங்க போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட போய் முடியும்? அப்ப வேற வழியே இல்லாம நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும். அங்க போய் தான் அது முடியும். அப்ப அதையும் சேர்த்து சொல்லி போடுறேன். அவரை நான் காதலிக்கல, உங்களதையும் காதலிக்கிறேங்கிற உண்மைய சொல்லி போடுறேன். இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அன்பு. ஆனந்தி, இதெல்லாம் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. மகேஷ் சார் அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லி அவர் உடஞ்சு போய் நிற்கும் போது அவசரப்பட்டுட்டோமோன்னு வருத்தப்படுவோம். வேணாம் ஆனந்தி, வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல சொல்லிக்கலாம். எனக்காக நீ நாளைக்கு வராம அது மட்டும் பண்ண போதும். ஏன் அன்பு மகேஷ் சார் இதை ஏத்துக்க மாட்டார்னு நீங்களா முடிவு பண்றீங்க? நம்ம காதலுக்கு ஆரம்பத்துல இருந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணிருக்கிறாரு. உங்களதே நான் விரும்புறேன்னு தெரிஞ்சா அவரை விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை சொல்லாம மூடி மறைச்சு பெருசாக்கிறதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை எதிர்த்து சமாளிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நான் இந்த பிறந்த நாளைக்கு வராம இருந்துட்டா மகேஷ் சார் என்னைய மறந்துடுவாரா? இல்ல இந்த பிரச்சனை முடிய போதா? இல்ல அன்பு, என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட அவர் சொல்லித்தே ஆவாரு. நான் முடியாதுன்னு சொல்லிதே ஆகணும். வேற வழி இல்ல அன்பு, புரிஞ்சுக்கோங்க. ஆனந்தி, ஆனந்தி, அதே தான் நானும் சொல்றேன். என்னைக்கு சார் சொன்னாலும் நீ அதை மறுக்க தான் போற. ஆனா அது நாளைக்கே நடந்தா பெரிய சிக்கலாயிடும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்காக வராத ஆனந்தி. இல்ல அன்பு, மகேஷ் சார் மேல எனக்கு மரியாதை மட்டும்தான் இருக்குதுன்னு தெளிவா புரிய வைக்க இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் நாளைக்கு சொல்லதே போறேன். என்னைய தடுக்காதே அன்பு.
ஆனந்தி ஆனந்தி ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க சார். என் பர்த்டேக்கு விஐபிஸ் மட்டும் வரமாட்டாங்க. எங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வருவாங்க. சரிங்க சார். நீங்க யாரையும் ஸ்டேட்டஸை வச்சு ட்ரீட் பண்ண வேண்டாம், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். சரிங்க சார். அப்புறம் நான் சொல்லும்போது ஒரு ஆளை நீங்க ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும். அவங்க வந்ததும் யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வழியில ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு கிராண்டா வெல்கம் பண்ணணும். அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார், பண்ணிடலாம். பர்த்டே தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே. ஸோ எதையும் சொதப்பிடாதீங்க. அதே மாதிரி நான் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் ரெடியா வைங்க. யார்கிட்டயும் எதையும் காமிச்சுக்காதீங்க. ஓகே? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிடறேன் சார். ஓகே. வரேன் சார். மகேஷ், மகேஷ், உன் பர்த்டேக்காக நான் வாங்கின சூட் இந்தா, எப்படி இருக்குன்னு பாரு. நைஸ் கலர் டாட், ஐ லைக் இட். உன்கிட்ட இந்த கலர் கலெக்ஷன் இல்லல்ல, அதான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. இட் வில் மேக் யூ ஹேண்ட்ஸம். தேங்க்ஸ் டாட், தேங்க்யூ so மச். லவ் யூ. லவ் யூ டாட். ஏங்க, என்கிட்ட சொல்லாமலேயே நீங்க மட்டும் மகேஷ்க்கு சூட் எடுத்துட்டு வந்து நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல? கமான் பார்வதி, அவனுக்கு நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்ன? இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு நானும் தனியா கிஃப்ட் கொடுக்கணும். மகேஷ், அப்பாவை விட நான் உனக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. மாம், எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த கிஃப்ட எனக்கு நானே கேட்டு வாங்கிப்பேன். நீங்க நோ சொல்லாம இருங்க, அதுவே எனக்கு போதும். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன் மாம்.